Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆன்லைன் டியூட்டரிங் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நமக்கு வந்து சில பேருக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கும். நம்ம இங்கிலீஷ் மூலம் யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணதால சில பேருக்கு அந்த வீடியோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் அந்த மாதிரி டியூட்டரிங் ஜாப்ஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறது இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மந்த் ஒர்க் பண்ணி 1 to 2 lakhs வரைக்கும் காசு சம்பாதிக்க முடிஞ்ச ஒரு ஆன்லைன் டியூட்டரிங் ஜாபு. இங்கே வந்து நீங்கள் வந்து எதுவுமே இங்கிலீஷில் பேசுகிறியோ எதுவுமே கம்யூனிகேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேறு உங்கள் மொபைலோ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணி பண்ண முடிஞ்ச ஜாபு. இதில் வந்து உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 2 hours டைம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் புக் சர்ச் பண்ணிவிட்டு இல்லைன்னா இன்டர்நெட் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்ச ஒரு ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு இந்த மாதிரி புது வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து மணி மேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நான் இதுவரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் வந்து நான் கம்பைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த ஆன்லைன் டியூட்டரிங் மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஆன்லைன் டியூட்டரிங் ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வேர்ல்டில் எங்கேயாவது இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஹோம்ஒர்க் தெரியல, என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியல, அந்த சப்ஜெக்ட் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம டியூஷன் எடுக்கிற மாதிரி ஆன்லைன் மூலமாக பண்ணுறது தான் ஆன்லைன் டியூட்டரிங். ஸோ நம்ம நார்மலாக ஆன்லைன் டியூட்டரிங் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் நிறைய பேருக்கு வந்து சப்ஜெக்ட் நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் சம்டைம்ஸ் இஷ்யூ இருக்கனால, கம்யூனிகேஷன் லேகிங் ஆகுறதுனால, சம்டைம்ஸ் கரெக்டாக டெலிவர் பண்ண முடியாதனால அவங்க நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்லலாம் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் நான் இதில் காமிக்க போகிறது என்னென்னா, நீங்கள் வந்து அவங்க கூட பேசுகிற மாதிரியோ எந்த மாதிரி வீடியோ காலோ பேசுகிற மாதிரியோ எந்த மாதிரி வேலையில் உங்களுக்கு வர்ற கொஸ்டின் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன்சர் பண்ண மட்டும் போது, நம்ம வந்து எக்ஸாமுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ண மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு ரொம்ப டாப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக யாரால் பண்ண முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அக்கௌண்டிங் இல்லைன்னா மேக்ஸ், நம்ம அந்த மாதிரி நர்சிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட் அந்த எந்த டாப்பிக்காக இருந்தாலும் ஓகே தான். இங்கே வந்து நிறைய ஆளுங்க தேவைப்படுது இந்த மாதிரி ஜாப் செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சைட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ரொம்ப டாப்பான ஒரு ஹோம்ஒர்க் அல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா check.com. இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற மேக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அந்த மாதிரி டாபிக்ஸ் ரிலேட்டடான என்ன மாதிரி டவுட்ஸ் வந்தால் அவங்க வந்து செக் என்ன வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வேர்ல்டில் இருக்கிற வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப அதிகமாக நாலேஜபிளாக இருக்கிறதுனால இந்த செக்ன வெப்சைட்டை என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்தியா பேஸ் பண்ணி இந்தியாவிலேருந்து டீச்சர்ஸ், டியூட்டர்ஸ் எடுக்கிறதுக்காக இந்தியன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக அவங்க வந்து எக்ஸ்பர்ட், அதாவது செக் இந்தியா எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்பர்ட் பீப்புள் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா experts.checkindia.com சொல்லிட்டு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான ஆளுங்க அவங்களுக்கு தேவை. அதாவது பிஸ்னஸ், அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அதில் கால்குலஸ், அது மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடாக, ஹெல்த் கேர் ரிலேட்டடாக, சயின்ஸ் ரிலேட்டடாக, எர்த் சயின்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான ஆளுங்க அவங்க தேவை. ஸோ இதில் எப்படின்னா அவங்க வந்து எப்படி உங்களுக்கு எப்படி ப்ராசஸ்னால், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் காமிக்க போகிறது எப்படி சைன்அப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே QA&A எக்ஸ்பர்ட் சைன்அப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு ரொம்ப கீழே போனீங்கன்னா இங்கே வந்து QA&A எக்ஸ்பர்ட் சைன்அப்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு வரும். இங்கே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட மொபைல் நம்பர், இது மொபைல் நம்பர் அவங்க வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கரெக்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஜெண்டர் கொடுங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே தான் நீங்கள் வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி இப்போது
செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங், அட்வான்ஸ் மேக்ஸ், பயாலஜி, கால்குலஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமோ அது நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மாதிரி, அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருக்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் டீச்சர், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஹோம் மேக்கர், இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லை எக்ஸ்பென்ஸ் இல்லை நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை ஹோம் மேக்கராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு மட்டும் தெரியணும். அது பேஸ் பண்ணிவிட்டு உங்களை கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அப்புறம் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கு, நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இருந்தால் எவ்வளோ வருஷம், ஆன்லைன் டியூட்டரிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதெல்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த இமெயில் வெரிஃபைட் ஆகிடும். அதுக்கப்புறம் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கப்புறம் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு இதை பற்றிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன், டேப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி நல்லா தெரியுமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2 times அட்டன் பண்ணலாம். அதை அட்டன் பண்ணிட்டுன்னா அது எப்படி அட்டன் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிட்டோ இல்லை உங்களுக்கு வந்து புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டோ கூட உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் 60% மார்க் இருந்தால் தான் அந்த டெஸ்ட்டில், அதாவது 10 கொஸ்டின் இருக்கும், அதில் வந்து 6 கொஸ்டின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படின்னா அதுக்கு 2 time அட்டெம்ப்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா செகண்ட் டைம் பாஸ் பண்ணலாம். செகண்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ரிவோக் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் அது பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன் ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ண முடியும். அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட், அது ரொம்ப ஈஸியான டெஸ்ட் தான். ஆனால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் பற்றி தான் அந்த புக்கில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இதுவும் ஓப்பன் புக் டெஸ்ட் தான். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 attempts இருக்குது. அதே மாதிரி மினிமம் 80% மார்க் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணி எல்லாம் ஓகேனா உங்களுக்கு வந்து ஆன் போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து Q&A எக்ஸ்பர்ட்னு இருக்கும். அப்புறம் செகண்ட் வந்து TBS, அதாவது டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு. ஸோ Q&A மெத்தட்னா ஃபஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டெக்ஸ்ட் புக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆஃப்லைன் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ பே ரேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ், இது கரெக்டான ஒரு பே ரேட் இல்லை. மேத், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்னால் உங்களுக்கு 75 rupees to 97 rupees வரை ஒரு ஆவரேஜ். இது அப் ஓர் டவுன் போகலாம். rupees to 95 per answer உங்களுக்கு கிடைக்கும். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்னால் 150 to 200 rupees கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் இன்க்ளூடிங் டேக்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் பண்ணிங்கன்னா 168 rupees ஒரு ஆன்சர் கிடச்சிச்சுன்னா அந்த அது வந்து கிரெடிட் ஆகிறப்போ உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறப்போ 151 rupees டேக்ஸ் மிச்சம் டேக்ஸ் பிடிச்சி 150 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 minutes டைம் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு முடியலன்னு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து ஸ்கிப் த கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. உங்களால் ஏன் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியலான்னு கேட்பாங்க. அது நீங்கள் ட்ரூவாக நீங்கள் அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும்னா நீங்கள் வந்து ஐ கேன் ஆன்சர்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 10 minutes இன்க்ரீஸ் ஆகி 120 minutes போகும். ஸோ அந்த 120 minutesக்குள்ளே நீங்கள் அதுக்கு ஆன்சர் சப்மிட் பண்ணால் போதும். நீங்கள் சப்மிட் பண்ணுற எல்லா ஆன்சர்ஸுமே அவங்க மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஓகே இருந்துச்சுட்டு அவங்க வந்து நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா அது உங்களோட எஃபெக்ட் ஆகும். ஸோ ட்ரை டு கிவ் பெஸ்ட் ஆன்சர்ஸ் டு தம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் நீங்கள் வந்து ஒரு மந்த் வந்து 10 questions வந்து ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த மந்தோட பேமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து 9 questions ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட் வராது. 11 questions நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டுனா 10 or 11 questions ஆன்சர் பண்ணிட்டுனா உங்களுக்கு அந்த மந்தோட பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே நீங்கள் எப்பவுமே உங்களோட ப்ரொஃபைல் ரேட்டிங் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வர முடியும். அதுக்கு கீழே போனால் சம்டைம்ஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க வந்து
ரிவோக் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் பண்ண மாட்டாங்க, சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள், மிச்சம் ரேட்டிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்க, அப்போ அதை பற்றி பயப்பட வேணாம். அப்புறம் ஆன்சர்ஸ் பண்ணால் உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக நார்மலாக நீங்கள் வந்து வெப்சைட்டில் டைப் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேப்பரில் எல்லாத்தையும் கரெக்டாக நீட்டாக எழுதிட்டு அது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் கூட போதும். நான் ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டைம் டு ஒர்க்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஏன்னா யூஎஸில் சாயந்தரம் டைமில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அவங்களோட கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம டைமில் ஒரு 4 AM to 10 AM டைம் பீரியட் வரும். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். இல்லை இந்த டைம் உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதோ வேலைக்கு போகிற உங்களுக்கு சைடாக இந்த ஒர்க் பண்ணணும்னா காலையில் 4 மணிலேருந்து 10 மணிக்கு ஒர்க் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்கம்ஸ் ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆக்சுவலாக ஒரு ஆவரேஜ் பேமெண்ட் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஆவரேஜ் கலெக்ஷன் டேட்டா தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு 5 to 6 hours ஒரு நாள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு 15,000 to 20,000 சம்பாதிக்கலாம். ஒரு 600 to 700 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு ஒரு மாதம் 1 lakh கிட்ட வந்து உங்களுக்கு கொண்டு வரலாம். அப்புறம் பேமெண்ட் மெத்தட் டைரெக்டாக பேமெண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மந்த் வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் இருக்கோ அது அடுத்த மாதம் 15th வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஜான் மந்தோட பேமெண்ட் வந்து Feb 15th உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்குமோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ப்ளஸ் சும்மா ஃபேக் இல்லைன்னா ஸ்பேம் மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணாமல் ட்ரூவாக ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒரு ஷார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்காம ரொம்ப லாங் டேர்ம் நீங்கள் ஒரு டியூட்டரிங் ஜாப் மாதிரியே பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி கூட இதில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு 1 lakh 2 lakhs கிட்ட சம்பாதிக்கிற மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காசு வரப்போகுது. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் ட்ரூவாக ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் இது மட்டும்தான், மிச்சம் இருக்கிறது எல்லாமே அவங்க சிஸ்டம் பார்த்துப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் கம்யூனிகேஷன் பற்றி பயந்துட்டு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ஆன்லைன் டியூட்டரிங் பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி, இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.